ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து அமாவாசை ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம். நான் செய்கிறோன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மசால் வடை செய்கிறோம். அதுக்கு வந்து கடலப்பருப்பு, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு மசால் வடை அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுமாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கணும். வெங்காயம், கறிவேப்பிலை, அந்த பருப்பு எல்லாம் வந்து கலக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். சூடாக இருக்க எண்ணெய் கடாயில் வந்து தட்டி போட்டிங்கன்னா வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கின்னு வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறமா முருங்கைக்காய், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. மாங்காவும் போட போகிறோம். அது கடைசியில் தான் போடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. காய் வேகணும். அதுக்கப்புறம் துவரம் பருப்பை வந்து கரண்டி வச்சு மசிஞ்சிடும். அதையும் போட்டுக்கணும். அதில் ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. காய் கொதிச்சப்புறமா நம்ம புளி போட போகிறோம். புளி ஊற்றணும். மாங்காய் போடணும். மாங்காய் போட போகிறோம். அதனால் புளி கம்மியாக ஊற்றிக்கோங்க. மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே புளியும் கொஞ்சம் ஊற்றி கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டாம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சேப்பங்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சேப்பங்கிழங்கை கழுவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டு வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்தோடனே சேப்பங்கிழங்கு வெந்துடும். அப்புறம் தோல் உரிச்சிட்டு இது மாதிரி ஸ்லைஸாக போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வறுத்துட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு வரும். கடாயில் போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சுருப்போம். ஏற்கனவே ஒரு கொதி விட்டு நாங்கள் இறக்கி வச்சுருவோம். அப்படி தான் செய்வோம். அப்புறம் வெந்த பிறகு மறுபடியும் கேஸில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு மேலே ஒரு டம்ளர் வச்சுருவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வெடிப்போம். ஃபுல்லாக வந்து கொதிக்க வச்சுன்னு இருக்க மாட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆன பிறகு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் 1 போட்டு அதை வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு கேரட் பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டை போட்டு கேரட்டை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலரி விட்டு எடுத்திங்கன்னா கேரட் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கேரட் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கேரட்டில். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பொரியல். அதுக்கப்புறம் ஸ்வீட் இல்லாமையா, அதனால் ரவா பாயாசம் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரவையை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதிலே சர்க்கரை போட்டுடணும். அதுக்கப்புறமா ரவை வெந்த பிறகு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றி ஏலக்காய் 1, அப்புறம் முந்திரி, திராட்சை போட்டு தாளிச்சிட்டு முந்திரி திராட்சை மட்டும் அதில் போட்டு ஏலக்காவை வந்து நசுக்கி போட்டுக்கோங்க. போட்டு எடுத்திங்கன்னா ரவா பாயாசம் ரெடி. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக ரசம் வச்சுருக்கோம். அவள் தான் இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே போகிற பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.